அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு உங்களை அன்போடு வரவேற்கின்றது. இதில் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. இன்று நடைபெறக்கூடிய நிகழ்வு என்னவென்றால் தமிழ் புத்தாண்டு பலன்கள். விஸ்வாவசு ஆண்டினுடைய வருட பலன்களை நம்ம தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம பார்க்கக்கூடிய ராசி கடகராசி பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்க போறோம். அதுல முதல் நிகழ்வாக கடவுள் வாழ்த்து பாடுவதற்காக எங்களது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் மாநில துணைத் தலைவர் சுமதி மேடம் அவர்கள் கடவுள் வாழ்த்து பாடுகின்றார். மேடம் பாடுங்க. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை எந்தின் இளம்பிரை போலும் எய்த்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனி விக்ர ராகவே கேதவே நமோ நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமோ நமக. ஜெய் ஸ்ரீராம். நவகிரகங்களையும் வணங்கி நமது இந்த நிகழ்வுக்கு நாம் செல்லலாம். முதலாவதாக வரவேற்புரை நமது தேசிய மகளிரின் துணைத் தலைவர் அவர்கள் அஸ்ட்ரோ அன்னபூரணி மேடம் அவர்கள் வரவேற்புரை வழங்க வருகின்றார். மேடம் வரவேற்புரை வழங்குங்க. விஸ்வாவசு ஆண்டில் கடகம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு நடக்கும் நன்மைகள் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் பற்றி அள்ளி வழங்க காத்திருக்கும் எங்கள் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் தேசிய தலைவி கனகாம்பாள் அவர்களையும் மற்றும் தேசிய மாநில மாவட்ட பொறுப்பில் உள்ள சகோதரிகளையும் வணங்கி வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். நன்றி நன்றி. அது மட்டுமின்றி இந்த யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவரையும் வருக வருக என மீண்டும் ஒருமுறை வரவேற்கின்றோம். தற்பொழுது இந்த விஸ்வாவசு ஆண்டுடைய எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நமது மாநில இணைச் செயலாளர் துர்கா மேடம் மதுரையிலிருந்து அவர்கள் பஞ்சாங்கத்தினுடைய வெண்பா என்ன சொல்லுது இந்த வருடத்தினுடைய பலன்கள் பற்றி கூறுவதற்காக வந்திருக்கின்றார். மேடம் சொல்லுங்க. குரு வாழ்க, குருவே துணை. இந்த பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் நவகிரக நாயகர்களையும் தாய் தந்தையர்களையும் குல தெய்வத்தையும் வணங்குகிறேன். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் மூலமாக விஸ்வாவசு வருடத்தின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஸ்வாவிசு வருஷத்திலே வெண்பா. விஸ்வாவசு வருடம் வெள்ளாண்மை மேலும் பசுமாடு மாடும் பலிக்கும். சிசு நாசம் மற்றையரோ வாழ்வார்கண் மாதவன்கண் மீறுமே. உற்றுவையினால மழை உண்டு. வெண்பாவின் பொருள் வேளாண்மை மேலோங்கும், பசுக்களும் காளை மாடுகளும் விருத்தியடையும், குழந்தைகள் நாசம் நிகழும், உலகில் நல்ல மழை உண்டு, பகைவர் கை ஓங்கும், மாபெரும் துயரங்களும் மாபெரும் தவங்களும் அறங்களும் ஓங்கும், நன்மைகளும் தீமைகளும் கலந்து விளங்கும். இந்த விசுவாவிச வருடத்திய நவநாயகர்கள் மற்றும் உபநாயகர்கள். ராஜா சூரியன் உபநாயகர் குதிரை, மந்திரி சூரியன் உபநாயகர் யானை, சேனாதிபதி சனி உபநாயகர் பசு, அர்க்காதிபதி சூரியன் உபநாயகர் பக்ஷி, மேகாதிபதி சூரியன் உபநாயகர் மரம் செடி கொடிகள், சஸ்யாதிபதி புதன் உபநாயகர் பொதுமக்கள், ரசாதிபதி புதன் உபநாயகர் கிரகங்கள், தானியாதிபதி சந்திரன் உபநாயகர் ஒட்டகம், பசுநாயகர் பலதேவர் அனைத்திற்கும். நவநாயகர் பலன்கள். நாட்டில் பல இடங்களில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஆட்சியாளர்களின் பதவி மாற்றம் ஏற்படும். கோடை காலத்தில் அதிக கோடையும், குளிர்காலத்தில் அதிக குளிரும், மழை காலத்தில் அதிக மழையும் உண்டாகும். மந்திரி சூரியன். அரசியல் காரணமாக நாட்டில் போராட்டங்கள் அதிகரிக்கும். அரசாங்கம் கடுமையான சட்டங்களை இயற்றி போராட்டங்களை அடக்குவர். இதனால் மக்களுக்கு துன்பமும் துயரமும் வரும். தவங்கள் அதிகரிக்கும். இந்த விசுவாவசு வருடத்திய பஞ்சாங்கம் நான் படிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான பஞ்சாங்கம் குறித்த செய்திகளை எனக்கு கூற வாய்ப்பளித்த எங்கள் மகளிர் குழு தலைவி கனகாம்பாள் அம்மா அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி.
தேங்க்யூ வெரி மச் மேடம். தேங்க்யூ ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக நமது கடக ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தில் 4வது ராசியாக இருக்கக்கூடியது கடகராசி. இந்த கடகராசியினுடைய அதிபதி சந்திரன். சந்திரன் ஆட்சி வீடியாக உள்ள ராசி தான் கடகராசி. இந்த கடகராசியில பிறந்திருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க, அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இடையே பகிர்ந்ததுக்காக வருகை புரிஞ்சிருக்கிறாங்க டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள், சென்னை. மேடம், கடகராசியினுடைய குணாதிசயங்களை பத்தி சொல்லுங்க. மகளிர் தேசிய கூட்டமைப்பு சார்பாக நடைபெற இந்த நிகழ்ச்சிக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கனகாம்பாள் அம்மாக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பேச போறியது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கடகராசி. கடகராசி அப்படின்னு நம்ம மைண்டுக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா அதோட சின்னம் வந்து நண்டினுடைய சின்னத்துல இருக்கோங்க. அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சின்னம் கொடுத்திருப்பாங்க. இந்த நண்டு வந்து என்ன செய்யுமானா கோடிக்கணக்கா எப்படியும் ஒரு 20-40 முட்டைகள் போட்டாலும் அது வந்து குஞ்சு பொரிக்கும் போது தன்னோட கைகள்ல எத்தனை புடிச்சுக்க முடியுமோ அப்படி புடிச்சுக்குமா. தாய் பாசத்துக்கு முதல் ராசி அப்படின்னாலே கடகராசி தான். ஒரு பெண் தாய்மை அடைய வேண்டும் அப்படின்னா கடகராசி அங்க வேலை செஞ்சாதான் தாய்மையை அடைய முடியும். அதே போல காலபுருஷனுக்கு சுகஸ்தானம்ன்றதும் 4ஆம் பாவம் தான். அதனாலதான் என்ன வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா காலபுருஷ லக்னாதிபதி அம்மா சென்டிமெண்ட் 4ஆம் பாவத்துல நீச்சமாவறாரு. ஒரு தலைமகன் தன் தாயிடம் மட்டும்தான் தலை வணங்கி இருப்பாங்க. அந்த அளவுக்கு பாசம் மிகுந்த ராசி அப்படின்னா கடகராசி. ஆனா கடகராசி நேயர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய பொது குணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12 ராசிகள்ல தன் சோகத்தை தன் கஷ்டத்தை வெளிக்காட்டாம சிரிச்ச முகத்தோட இருக்கக்கூடியதுதான் கடகராசி. அதுலயும் வந்து புனர்பூச நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கடகத்துல இருந்து 6ஆம் இடம், பூசம் பாத்தீங்கன்னா கடகத்துல இருந்து 8ஆம் இடம், ஆயில்யம் பாத்தீங்கன்னா 12ஆம் இடம், 6-12 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்துல துர்ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது. பலாப்பழம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே முள்ளா இருக்கும், உள்ள பழமா இருக்கும். ஆனா கடகராசிக்காரங்க உள்ள எவ்வளவு ரண வேதனைகள் இருந்தாலும் பாக்குற அத்தனை பேரையுமே தாய்மை உள்ளத்தோட பார்க்கக்கூடியவங்க தான் கடகராசிக்காரர்கள். அதே போல அதிக எமோஷன், ஒரு சொல்லு தாங்க மாட்டாங்க, ஆனா அத புலம்பவும் மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே வச்சு குமரக்கூடியவங்க. அதே நேரத்துல சொத்து யோகம், கடகராசி காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதி, கண்டிப்பா ஒரு காணி நிலமாவது அவங்க பேர்ல இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வளர்ச்சி ஆரம்பிக்கும். அதே போல கடகராசி நேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்றதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடியவங்க. அதே போல தாய்மைன்னு சொல்லிட்டோம், தன்னை சார்ந்து வரவங்களுக்கு அவங்களை எப்படி திறமைய ஊக்குவிக்க, பணத்தால செய்யறாங்களோ இல்லைனாக்கா ஒரு பொருளை எதிர்பார், அதெல்லாம் கிடையாது. கடகராசி வந்துட்டியா, உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு, அதை எப்படி வளர்த்து விடலாம், அது என்னன்றதை ஊக்குவிக்க கூடியது வந்து கடகராசி. ஏன்னா சந்திரன் தான் வந்து பாத்தீங்கன்னா நவ கிரகத்திலே மனோகாரகன் பேரோருக்கு. அதே சந்திரன் தான் 27 நாட்கள்ல 12 ராசி சுத்திட்டு வந்துருவாரு. மத்த கிரகங்கள்லாம் 1 மாசம், சனி பகவான்லாம் 2.5 வருஷம், ராகு கேதுலாம் 1, சந்திரன் ஒரு ராசிய 2 கால். அதே போலதான் கடகராசி நேயர்கள் ஒருத்தரை பாக்குறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்க விஷயங்களை அத்தனையும் அப்சர்வ் பண்ணி அதுல இருக்க பாசிட்டிவ் எடுத்து கொடுத்து, ஒரு கொலை பண்ணவனே கடகராசி கிட்ட போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட இருக்க நல்லதை எடுத்து சொல்லி அவனை திருத்துற கவுன்சிலிங். எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க சந்திரன்னா என்னங்க தேயும் பாதி நாள் வளரும். சந்திரன் அப்படின்றவன் ஒருத்த மனசு அறிஞ்சு அவனோட நிலையை உணர்த்துறதுதான். கடகராசி நேயர்களுடைய குணாதிசயம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிளஸ் பாயிண்ட் இருந்தாலும் ஒரு சில காலகட்டத்துல அவங்களுக்குள்ள வந்து ஒரு நிறைய நெகட்டிவ்னஸ் கண்ணுக்கு நேரா பார்க்கக்கூடிய சூழல்கள். அதாவது சொந்த பந்தங்களா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், சக மனிதர்களால உறவு பந்தம்ன்ற முறையில ஒரு ஏமாற்றத்தை சந்திப்பாங்க. அதன் பிறகு துணிஞ்சு எழுந்து நிக்கும் போது கடகராசி ஜெயிச்சு காட்டும். கடகராசி பத்தி பேசணும் நிறைய இருக்கு, அதுல இருக்க நட்சத்திரங்கள் அடுத்து வருவாங்க தோழிகள் பேசறதுக்கு. கடகராசியோட குணங்கள் உணர்ச்சி வசப்படுதல், அதே போல ஒருவர் மனம் அறிந்து அவங்களுடைய பாசிட்டிவ எடுத்து சொல்லக்கூடிய கவுன்சிலிங். அதான் பொதுவா ஒரே வார்த்தை அம்மா. கடகம்னா அம்மா. அம்மா வந்து எப்படி இருப்பாங்க, ஒரு குழந்தை கோவமா பேசும், ஒரு குழந்தை திட்டி பேசும், ஒரு குழந்தை சிரிச்சு பேசும், பேசவே பேசாது, ஆனா 4 கூடயும் பழகுவாங்க. அதான் கடகராசி. ரொம்ப நன்றி.
மிக சிறப்பா அந்த கடகராசியுடைய அப்படியே தத்ரூபமா அதை வந்து சொல்லியிருக்கிறீங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு வந்து அப்படியே நம்மள பார்த்த மாதிரியே மேடம் சொல்றாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. உண்மைதான். ஏன்னா கடகராசிக்காரர்கள் வந்து வைராக்கி குணம் மிக்கவர்கள். ஒரு விஷயம் போனா போதும் அன்பால ஏமாந்த ராசி அப்படிங்கறத கூட நம்ம சொல்லலாம். அடுத்தது நட்சத்திரங்களை பற்றி பேசுவதற்காக நமது சுமதி மேடம் அவர்கள் வந்திருக்கிறாங்க. மேடம், கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களான புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வருடம் விஸ்வாவசு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் தேசிய மகளிர் கூட்டமைப்பு சார்பாக அனைவரையும் வணக்கத்துடன் கூறிக்கொள்கிறேன். நான் இன்னைக்கு பேச போறது பாத்தீங்கன்னா கடகராசியில புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4ஆம் பாதம், ஆயில்யம் 1, 2, 3, 4ஆம் பாதம். புனர்பூசம் பாத்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம். புனர்பூசத்துக்கு இந்த தடவை கடகராசிக்கு பாத்தீங்கன்னா கடகராசிக்கு இந்த வருஷம் ரொம்பவே அருமையா இருக்கு, நல்லா இருக்கு. அஷ்டமச்சரி ஏகப்பட்ட 5 வருஷமா படாத கஷ்டம் பட்டு மீண்டு வந்துட்டாங்க. இனிமே கடகராசிக்கு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நேரம். குரு மட்டும்தான் 12ஆம் இடத்துல வரனால மத்தபடி ஒண்ணும் தொந்தரவு இல்லை அவங்களுக்கு. புனர்பூசம் குருவோட நட்சத்திரம். பூச நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சனி பகவானோட நட்சத்திரம். ஆயில்யம் பாத்தீங்கன்னா புதனோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் 3மே அருமையான நட்சத்திரம். நண்டு எப்படி வலையில தன்னை பிரிச்சு தன்னோட நிறைய குஞ்சுங்களை எப்படி அன்பா அரவணைச்சு கூட்டிட்டு போகுதோ அதே மாதிரிதான் எங்க தேசிய மகளிர் கூட்டமைப்பு சார்பாக தலைவி மேடம் கனகாம்பாள் மேடம் எங்களை எல்லாம் அன்பா அரவணைச்சு எல்லா பக்கமும் கூட்டிட்டு போயிட்டு எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மேடத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கெல்லாம் வெளியில வருமானே தெரியல. ஆனா இந்த யூடியூப் மூலியமாக அனைவருக்கும் தினமும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்றதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். மகளிர் கூட்டமைப்பு சார்பாக மேடத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். ஓகே, ரொம்ப நன்றி. ரேவதி மேடம், இப்ப இந்த 3 நட்சத்திரங்கள் இந்த ராசியில இருக்குது இல்லைங்களா, அதுல இந்த ராசி நட்சத்திரங்களோட இது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நீங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. தாராளமா. அதாவது கடக ராசி அப்படின்னு சொல்லும் போது உள்ள இருக்க நட்சத்திரங்கள் வந்து புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இதுல புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ராமர் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது புனர்பூசம், எல்லாருக்குமே தெரியும். அவருடைய கேரக்டர் வந்து நம்மளுக்கு புராண கதைகள்ல சொல்ல சொல்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதே நேரத்துல அவரோட இல்லறத்துல சில பிரச்சனைகளை சந்திச்சாங்க. ஊர் மக்களுக்காக தன்னுடைய அரசன்ற முறையில மனைவிய வந்து காட்டு காமிச்சாங்க. பிள்ளைகள் கிட்டே எதிர்த்து போரிட்டாங்க, பிள்ளைகள் தெரியாமலே. அப்போ கடகராசி புனர்பூச நட்சத்திரம் பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா மிகவும் அன்பானவர்கள், மிகவும் நேர்மையானவர்கள், எந்த இடத்துலயும் தன் கருத்தை தெளிவாக பேசக்கூடியவர்கள். அதே நேரத்துல அவங்களோட மைனஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல ஒண்ணுதான் புனர்பூசம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நேர் 7வது ராசியான சனியுடைய நட்சத்திரமே அமர்ந்திருக்கிறது வந்து புனர்பூசம். இதுல இவ்வளவு ராசிகள்ல புனர்பூசம் திருவோணம் ரெண்டுமே பாருங்க நேர் 7க்கு 7 இருக்கும். பூச நட்சத்திரம் புனர்பூசம்ல பூசம் திருவோணம். பூச நட்சத்திர கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு இடத்துலயுமே சுபிட்சத்தோட இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம். ஏன்னா இதுல பிறந்தவரே குரு பகவான். இதுல இன்னொருத்தர் பிறந்தவர் யாரு பாத்தீங்கன்னா வள்ளலார். அந்த பூச நட்சத்திரக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயுமே வந்து அவங்க வயிறார சாப்பிட்டாங்களா, நல்ல மனத்தெளிவோட இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா கேளுங்க. இது இந்த வீட்லயே வந்து பசங்களையே வாங்க போங்கன்னு பேசுறாங்க பாருங்க, மரியாதைக்குரியதா, அதெல்லாம் பூசம். என்கரேஜ்மெண்ட், ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்றவங்க பூச நட்சத்திரம். ஆனா இந்த பூசத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கடக ராசிக்கு 8வது ராசி அதிபதியும் அந்த பூசம். நிறைய அவமானங்களை சந்திப்பாங்க. அந்த அவமானங்களை அந்த ஜாதக ரீதியாக அதே போல அந்த நட்சத்திரநாதன் வலுவா இருந்துட்டாங்கன்னா அவமானத்தை படிக்கல்லாம் எடுத்து ஜெயிச்சு காட்டினவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் அந்த அவமானத்துல புழுங்கி அடிமட்டத்துக்கு போனவங்களும் இருக்காங்க. ஆனா சில காலகட்டங்கள கவுன்சிலிங் எடுக்க வேண்டிய நட்சத்திரம் பூசம். தன்னுடைய இல்லற வாழ்க்கையில அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க பூச நட்சத்திரக்காரர்கள். மிகப்பெரிய தொழிற்சாலைகளை வச்சு லேபர்ஸ்க்கு நல்ல மனம் போல கேன்டீனா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், இயந்திரங்களை வச்சு பழகக்கூடியவங்க வந்து பூச நட்சத்திரம்.
அதே போல சிறு விபத்தையும் சந்திக்கக்கூடியவங்க பூச நட்சத்திரம். அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்யம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த ராசிக்கு 3, 12. ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் வெளிநாடு யோகம் உடையவர்கள். அதே போல ஆயில்யத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு, குப்பைன்னு ஒரு பேர் இருக்கு. சோ கடகராசி ஆயில்யத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கோ இல்ல அவங்க பூர்வீகத்துல உள்ளவங்களுக்கோ ஒரு கேன்சரோ ஒரு தீர்க்க முடியாத நோயில இறந்தவங்களும் இருப்பாங்க. அதே போல ஆதிசேஷனை கொண்டவர் தான் ஆயில்ய நட்சத்திரம். ஆதிசேஷன் சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா சிவனுடைய கழுத்துல இருக்கக்கூடிய சர்ப்பமாக வாசுகி இருந்தாலும் பெருமாளுடைய படுக்கையில படுக்கிறதுக்கு இடம், படுத்த இடம் வந்து ஆதிசேஷன் 5 தலை சர்ப்பத்தோட இருக்கக்கூடியது. அப்போ ஒரு விஷயத்த ஹேக் பண்ணணும், ஒரு விஷயத்த நோட் பண்ணணும், ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய கூர்மையான நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும், அது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். நல்ல சிறந்த ஞானி. ஆனா புக் எடுத்து படிக்க சொன்னீங்கன்னா படிக்க மாட்டாங்க. பிராக்டிக்கல்ல ஆயில்ய நட்சத்திரத்தை விளங்கறதுக்கு வேற யாருமே கிடையாது. அதே போலதான் இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா வரக்கூடிய வாழ்க்கை துணையினால ஒரு 50% மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடும்னா ஆயில்யம் அது சர்ப்பம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்டு சைலண்ட் ஆயிடும். சரிம்மா நீ பேசுறத பேசுமா, உனக்கு என்ன விருப்பமோ நடந்துக்குமா, சரிங்க உங்களுக்கு என்ன தேவை பண்ணுங்க, ஒரு கட்டம் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு அவங்களோட கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தபடி போகக்கூடியவங்க தான் ஆயில்யம். ஏன்னா டிவோர்ஸ்ன்னு எடுக்கிறதுல ஆயில்ய நட்சத்திரம் வந்து ஒரு 20% தான் இருக்கும். மிச்சம் 80% சகிச்சிட்டு வாழக்கூடியது. ஏன்னா அந்த சர்ப்பத்துக்கு சாப்பாடு போட்டுட்டா ஒரு மூலையில போய் உட்கார்ந்துடும், அது வேலை பாட்டு அது பாட்டு சைலண்டா இருக்கும். அதே நேரத்துல அதிர்ஷ்டங்கள் நிறைஞ்சது வந்து ஆயில்ய நட்சத்திரம். ஏன்னா சர்ப்பத்தை ஒருத்தர் வணங்க ஆரம்பிச்சாங்களே அவங்க வீட்டுல நிறைய விஷயங்கள் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல ஆயில்ய நட்சத்திரம் ஒரு வீட்டுல இருக்குன்னா எவ்வளவு ஏழ்மையில இருந்தாலும் ஒரு கட்டத்துல அவங்களோட நிலையை மாத்தி கொடுக்க அதிர்ஷ்டக்காரங்களா இருப்பாங்க ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். மிக்க மகிழ்ச்சி. நீங்க ஒரு பாயிண்ட் கேட்டீங்கன்னு நினைச்சேன், நிறைய சொல்லிட்டு. ஓகே ரொம்ப சந்தோஷம். இல்ல பரவாயில்ல. ஏன்னா ராசி அண்ட் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறப்ப எப்படி குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி மிக அழகாக தெளிவாகவும் கொடுத்திருந்தீங்க. அடுத்தபடியா பார்த்தோம்னா நமது தமிழ் புத்தாண்டுல வந்து கடகராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி எங்களது தேசிய பொறுப்பாளர் சுப்புலட்சுமி மேடம் அவர்கள் வந்து சொல்ல வந்திருக்கிறாங்க. மேடம், இந்த வருடம் கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கான கடகராசியை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். கடகராசி நேயர்களே, தாய் உள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, உங்களை மாதிரி யாரும் அன்பு காட்டுறதுக்கு கிடையாதுங்க. பிள்ளைகள் மேல அவ்வளவு கனிவு, அவ்வளவு அன்பு காட்டி அவங்கள அவ்வளவு வந்து படிக்கலாம் கூட அதை வந்து அன்பான வார்த்தைகளை சொல்லி கொண்டு வரவங்க தான் அந்த கடகராசிகள். இதுல ஆண்கள் இருந்தா தாயை போலவே தன் குழந்தைகளை பார்த்து கொள்வாங்க. அவங்கள மாதிரி யாரும் பார்த்துக்க முடியாது. ஒரு தாய் கூட பார்த்துக்கலாம்னா அந்த தாயோட இடத்துல இருந்து ஒரு ஆண் தன்னுடைய பிள்ளைகளை அந்த அளவுக்கு பணிவாகவும் அன்பாகவும் அதை எப்படி நடத்தி கொள்ளணுமோ அவங்களுக்கு தேவையான ஒரு அன்பான முறையில வாங்கி கொடுத்து சூழ்நிலையை பொறுத்து அதை எப்படி சொல்லணுமோ சொல்லி அந்த மாதிரி அவங்க பணிவா பார்த்துப்பாங்க. அன்பை காட்டுறதுல அவங்களை அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கடகராசினுடைய பிறவியோட குணங்கள் அவங்கள மாத்தவே முடியாது. அவங்கள அடிச்சுட்டு கூப்பிட்டாலும் கூட வந்துருவாங்க. மன்னிக்கிற குணம் அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றக்கூடிய குணம் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆனா இப்ப தற்போது ஒரு 2.5 காலகட்டத்துல போதுமடா சாமி, நான் மூச்சு விடுறதுக்கு கூட எனக்கு நேரம் இருக்கா அப்படின்ற அளவுக்கு அதிகமான துன்பங்கள், துயரங்கள், மன அழுத்தங்கள், சின்ன சின்ன தடைகள், விபத்துகள், இந்த மாதிரி பலவிதமான தடைகளையும் தாண்டி இப்ப போதும்டான்ற சாமி அளவுக்கு மூச்சு விடுற அளவுக்கு இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்லன்னு என்று சொல்லலாம். முழுசா வந்துட்டு இவங்களை சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப வரக்கூடிய 2025 ஒரு சுமாரான அமைப்பு தான் இருக்குது. ஆஹா ஓகோன்னு சொல்ற அளவுக்கு இல்ல. காரணம் வந்து சஷ்டாஷ்டகமாக ராகு மீனத்துல இருந்து கும்பத்துக்கு வருகிறார். அதனால இவங்களுக்கு ஒரு சுமாரான ஆண்டு காலமே சொல்லலாம். இவங்க இந்த அஷ்டம சனி காலத்துல பாத்தீங்கன்னா உண்மையான நண்பர்கள், உண்மையான உறவுகள் என்னன்னு இப்ப கண்டிப்பா அவங்க புரிஞ்சிருப்பாங்க. ஒரு சனி பகவான் தனக்கு வந்து எல்லாருமே சனி பகவானை கண்டு பயப்படுறாங்க, கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு 7.5 சனியோ அஷ்டம சனியோ அர்த்தாஷ்டம சனியோ வரும்போது உண்மையான உறவுகள் என்னன்றது ஒரு கற்றுக்கிறது ஒரு பாடம். எவ்வளவு பேருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாம நிறைய பேருக்கு பணத்தை அள்ளி கொடுத்திருப்பீங்க, உடல் உழைப்புகள் மூலமா உதவிகள் செஞ்சிருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு துன்பம் என்றதை நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா
இந்த துன்பமான காலத்துல தாங்க நம்ம உண்மையான உறவுகளை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிற சூழ்நிலைய அந்த சனி பகவான் கர்மக்காரகரானவரு உங்களுக்கு உண்மையை உரைக்கிறார். இத உன்னை சுத்தி இவங்கதான் இருக்காங்க, இவங்கள நீ ஏத்துக்கோ, இனிமே நீ அத்தனையும் பழகி இருப்ப, இது அத்தனையும் உனக்கு ஆனா பகைச்சிக்காத, அளவோட பழகு, அளவோட செய் அப்படின்றது ஒரு பாடமா எல்லாருக்கும் இந்த கடகராசினாலுக்கு கண்டிப்பா பாடத்தை புகட்டிருப்பாரு. இது உங்களுக்கு ஒரு பாடம் தான். சோ இதை அவங்க ஏற்று வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமா சிறு கொண்டு வரலாம். இப்ப இவங்க பாத்தீங்கன்னா திருமண தடைகள் இவங்களுக்கு எல்லாமே கைகூடி வரும். ஆனா திருமண தடைகள் ஏற்பட்டிருக்கும். திருமணம் ஆனவங்க அப்படி ஆகியிருந்தா இந்த நேரத்துல அதுக்கு சின்ன சின்ன பிரிவுகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். இனி அது அத்தனையும் சரியாகி இனி ஒன்றான சேர்ந்து அவங்க சந்தோஷமா வாழக்கூடிய நேரம் தான். இனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள், உத்தியோக உயர்வுகள், வருமான உயர்வு, இது அத்தனையுமே இனிமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருங்க. இன்னொன்னு இதுல பாத்தீங்கன்னா குரு சந்திரனுக்கு கடகராசிக்கு 12ல குரு பயிற்சி வர்றதுனால 12ஆம் இடத்துல இவங்க வெளிய ஊர்ல போய் இருக்கிறது, ஒரு உத்தியோகத்தை அமைச்சுக்கிறது, அதாவது இளம் வாலிபர்கள் சொல்லலாம், பெண்கள் வெளிநாடு வேலை கிடைச்சா தாராளமா போகுங்க. அது உங்களை வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வையும் ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை வேணாம்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு இனி அது ஒரு நல்ல காலகட்டம் தான். இந்த ஆண்டு சுமார் என்று சொன்னாலும் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஆனா உடல்ல கொஞ்சம் பாத்துக்கணும். ஏன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் வர்றதுனால சிம்மி விட்டு உடல்ல அதே மாதிரி அடுத்தவங்க விஷயத்துல தலையிட குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம்ன்றதுனால நான் இவங்களுக்கு போய் சைன் பண்ணி கொடுக்குறேன், இவங்களுக்காக பணத்துக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன்ற மாதிரி பேங்க்லயோ எதையாவது போய் அக்ரிமெண்ட்ல கொடுத்து மாட்டிக்காதீங்க. சரிங்களா? இதுல கேர்ஃபுல்லா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதிகமாவே கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வந்துட்டீங்க. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா மறந்துடுவீங்க. ஏன்னா உங்களுடைய நிஜ கேரக்டர் அந்த மாதிரி. அதனால இதுல இருந்து வெளியில வரணுமா, புத்திசாலித்தனமா பட்ட துன்பங்கள்ல இருந்து உங்களுக்கு பாடம் புகட்டுறதா நினைச்சு இந்த 2வது வரக்கூடிய குடும்பஸ்தானத்துக்குள்ள கேது சஞ்சரினால கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆனா ராகு 8ல இருக்கிறதுனால குரு பார்வையும் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில எப்படி பார்த்தாலும் ஒரு முன்னேற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நீங்க இந்த மாதிரி இருக்கவங்க அபிராமி அந்தாதி, கோளாறு பதிப்பகம் பிளஸ் சித்தர் வழிபாடு, நீங்க வாரத்திற்கு ஒரு முறை சித்தர் வழிபாடு இதை வணங்கிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு அத்தனை தடைகளும் விலகி உங்களுக்கு நல்ல எண்ணங்களையும் உடல் உபாதிகள்ல இருந்து விலக்கு அளிக்க உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? நீங்க அதிகமா பணப்பழக்கம் இப்ப ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் அதை பத்திரமா ஓரளவுக்கு சேமிச்சு வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி விரைய சுப செலவுகளும் ஏற்படுத்தி கொடுப்பாரு குரு பகவான். அதனால இத பக்குவமா இந்த பணம் எதுக்கு தேவைப்படுதோ அதுக்கு யூஸ் பண்ணிட்டு மீதிய எஃப்டிலயோ உங்களுக்கு பிக்ஸ்ட் டெபாசிட் பிளஸ் ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ நகைகளை வாங்கி அந்த மாதிரி ஒரு சேவிங்ஸா வச்சுங்க. ஏன்னா கண்டிப்பா இந்த பணம் உங்களுக்கு தற்காலிகமாக வரவா இருந்தாலும் ஆனா ஒரு விஷயத்துல கண்டிப்பா ஒரு சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்போம். அதனால புத்திசாலியாவே செயல்படுங்க. இதுக்கு நாங்க பெர்சன்டேஜ் கொடுக்கணும் பார்த்தா 65% கொடுக்கலாம். ஆனா வாழ்க்கையில முன்னேற்றத்தை தான் நோக்கி செல்வீங்க. அப்பப்ப இடையூறுகள் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்ரீரங்க வழிபாடு, பெருமாள் வழிபாடு, மெயினா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கால பைரவர் வழிபாடு நீங்க செஞ்சுட்டு வரவும் இது அத்தனை தடையில இருந்து விலகி உங்களுக்கு வாழ்க்கையில் இனி முன்னேற்றம் தாங்க. ரொம்ப நன்றி மேடம், உங்களுக்கு வாய்ப்பு அளித்து எங்களுக்கு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. எச்சரிக்கையுடன் இருங்கள், உங்கள் வாழ்க்கை வளமாகும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப அருமை. அடுத்தபடியா பார்த்தோம்னா நம்ம பொள்ளாச்சி மலர்விழி மேடம், நம்ம தேசிய இணை செயலாளர் அவர்கள் இந்த கடகராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர்களுடைய கணிப்பை இப்ப கூற போறாங்க. மலர்விழி மேடம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த கடகராசியில இருக்கிறவங்க இந்த புது வருஷத்துல இனி எல்லாம் சுகமீன்னு சந்தோஷமா பாட்டு பாடலாம். அந்த அளவுக்கு உங்களோட கவலைகள் துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகும். காரணம் அஷ்டம சனியின் நிறைவு காலம். இவங்க 4 ஆள் செய்ய வேண்டிய வேலையை இவங்க ஒரே ஆளா இழுத்து போட்டு செய்வாங்க. யாருடைய மனசையும் நோகடிக்காம பேசுறதுல இவங்களுக்கு நிகர் யாரும் கிடையாது. இது நாள் வரைக்கும் நீங்க கடந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். திருமணம் கைகூடும். குடும்ப பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டே வருங்க. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் இவங்க கொஞ்சம் அக்கறை எடுத்து நடந்துக்கிறது நல்லது. அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. இவங்களோட சேமிப்பு மேலோங்கும், வருமானம் பெருகும், தொழில் வியாபாரம் நல்ல முன்னேற்றமா இருக்கும், வீட்டுல சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும், தடைப்பட்ட திருமண வாய்ப்பு இதெல்லாமே நடக்குமுங்க. சந்தோஷமா இருப்பாங்க மொத்தத்துல. காரணம் அஷ்டமச்சனியோட நிறைவு காலம் இதுங்கிறதுனால இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகும்.
இவங்க வந்து திருப்பதி வந்து பௌர்ணமி அன்னைக்கு அல்லது திங்கட்கிழமை அந்த மாதிரி அடிக்கடி போயிட்டு வரும்போது இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த கனகாம்பல் மேடத்துக்கும் இந்த காணொளியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி மேடம், மிக சிறப்பு. திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் என்று கூறுவது போல நாம திருப்பதி போயிட்டு வாங்க கடகராசிக்காரர்களுக்கு. அங்க என்ன சந்திரன் வீடா இருக்கக்கூடியது, சந்திரனுடைய ஒளிக்கதிர்கள் வீசக்கூடிய இடம், சந்திரனுடைய ஸ்தலமா இருக்கக்கூடியது திருப்பதி தான். அந்த திருப்பதி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை மலரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தபடியா பார்த்தோம்னா நமது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஹரிணி மேடம் அவர்கள், சென்னை அவர்கள் வந்து நமது கடகராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்முடைய அவர்களுடைய கருத்துக்களை கூறுகின்றார். மேடம் சொல்லுங்க. வணக்கம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில 4வது வீடாக வரக்கூடிய கடகராசி. அதாவது இது வந்து சர ராசி, சரநீர், அதாவது எப்பவுமே ஓடிக்கொண்டே இருக்கின்ற நீர், அதாவது தூய நீர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில கொண்ட ஒரு ராசி. இதோடைய உருவம் பாத்தீங்க அப்படின்னா நண்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே சுறுசுறுப்போட இயங்கக்கூடியது. அண்ட் பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் 3 நட்சத்திரம், அதாவது புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இந்த ஆயில்ய நட்சத்திரம் வந்து இதுல அடங்குறதுனால ஆயில்ய நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே கணக்கா இருப்பாங்க. அதாவது புதனுடைய நட்சத்திரம் அப்படின்னும் பொழுது நல்ல கணக்கு வழக்குகள் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். அதாவது முன்னாடி மலர்விழி மேடமும் சொல்லிட்டாங்க, ரேவதி மேடம் எல்லாருமே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், அஷ்டம சனி விலகுறது அப்படின்னும் பொழுது நிச்சயமா பெரிய ரிலாக்ஸேஷனா இருக்கும். அண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா குரு பகவான் 12ல விரய குருவா வர்றதுனால நம்ம விரயம் பண்றது வந்து சுப விரயமா பண்ணிக்கிறது. அதாவது மேல்நாடுகளில் வெளிநாடுகளில் வேலைக்கு போறதோ இல்ல படிப்புக்கு செலவழிக்கிறதோ அந்த மாதிரி ஒரு இதுவா பண்ணிக்கலாம். இவங்க வந்து அப்பப்ப போயிட்டு குருமார்களை வணங்குறது, அதாவது நதிகள்ல குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பரிகாரமா இவங்களுக்கு அமையும். மாத பிறப்பிலோ அல்லது பௌர்ணமியிலோ, மேடம் சொன்ன மாதிரி திங்கட்கிழமையிலோ அந்த மாதிரி எல்லாம் வரும்பொழுது நிச்சயமா நல்ல ஆண்டாகவே அமையும். அதுவும் இல்லாம அம்மன் வழிபாடு அப்படின்றது இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஆண்டாகவே அமையும். இதுல பாத்தீங்கன்னா குரு வந்து என்னால முடியலம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் காசை கொடுங்க, எனக்கு இல்லைன்னா எனக்கு ரொம்ப இதுவாயிடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா முடிஞ்சா போனா போதும். நம்மளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி, இப்ப நீங்க 1 லட்சம் ரூபாய் கேக்குறாங்கன்னா, அம்மா அந்த அளவுக்கு என்கிட்ட கிடையாது, ஏதோ என்னால முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4000 5000 கொடுத்து இது பண்ணிட்டீங்கன்னா நம்ம தப்பிச்சுப்போம். புரியுதுங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம விழிப்புணர்வோட நம்ம செய்யணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது அப்படின்னா, முயற்சி தன் மேவருத்த கூலி தரும் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அதாவது தெய்வத்தால் ஆகாதெனினும் தன் முயற்சி தன் மேவருத்த கூலி தரும். அதாவது நமக்கு உடல் வந்து 8ல ராகு வர்றதுனால உடம்பு என்ன ஆகும்னா படுத்தும் நம்மள ஒரு சில இதுல. அப்ப என்ன பண்ணணும்னா டெய்லி தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ண 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 உங்களுக்கு நிச்சயமா நல்ல ஆண்டாகவே அமையட்டும். நிச்சயம் நல்ல ஆண்டாகவே அமையும். அண்ட் இது வந்துட்டு இன்னொரு இது என்னன்னா, விடியற் காலையில கொஞ்சம் சோம்பேறித்தனம் கொடுக்கும். சோம்பேறித்தனம் கொடுக்காம இருக்கிறதுக்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு 5 o'clock எந்திரிச்சு அழகா குளிச்சு தெய்வத்து முன்னாடி நம்ம குல தெய்வத்தை, நவகிரகங்களை வேண்டுங்க, பிரபஞ்சத்தை வேண்டுங்க. இது எல்லாத்தையும் வேண்டி ஒரு காரியம் தொடங்குனீங்க அப்படின்னா நிச்சயமா நல்லதாவே நடக்கும். அதுவும் உங்க ராசியில நீர் ஓடிக்கொண்டே நீர் இருக்கிறதுனால நீங்க டெய்லி போகும்போது டெய்லி நீர் கிட்ட பேசிட்டு போங்க, எனக்கு இன்னைக்கு வெற்றியை கொடுங்க. நீர் பஞ்சபூதங்கள்ல ஒன்றான அந்த நீர் கிட்ட டெய்லி சொல்லிட்டு போனீங்கனாலே அது நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தரும். மிக்க நன்றி மேடம். ரொம்ப நன்றி மேடம். அடுத்தது நம்ம மாநில துணைத் தலைவர் சுமதி மேடம் அவர்கள் கடகராசியினுடைய பலன்கள் பத்தி எடுத்து சொல்ல போறாங்க. மேடம் வாங்க. சுமதி மேடம். சரி, அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதற்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளது தேசிய துணைத் தலைவர் அவர்கள் அன்னபூர்ணி மேடம் அவர்கள் வந்து இந்த கடகராசியினுடைய இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பேச வராங்க. மேடம் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1 2 3 4, ஆயில்யம் 1 2 3 4,
கடக ராசி சொந்தங்களே, பிறக்கப் போகும் விசுவாவசு ஆண்டில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அடைய போகிறீர்கள் என்பதை என்னுடைய பார்வையில் நான் கூறுகிறேன். எனக்கு முன்னாடி பேசின சகோதரிகள்லாம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஆனா அவங்க சொன்னதுக்கு போக மற்ற கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்றேன். குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு, நீண்ட நாட்களாக காத்திருப்போருக்கு அதற்குண்டான முறையான சிகிச்சை பெற்று குழந்தை பேர் கிடைக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் படிப்புல சிறந்து விளங்குவாங்க. போட்டி பந்தயங்கள்லையும் போட்டி தேர்வுகள்ல அவங்க ஜெயிக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்க போகுதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் வழியிலையும் பூர்வீக வழியிலையும் இருந்த பிரச்சனைகள் தீர்க்கும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது. தந்தைக்கு உடல்நல பிரச்சனைகள் வரும், அது மாதிரி கவனமா இருங்க. அது மாதிரி அவருக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே சிறு சிறு கருத்து மோதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த ஆண்டு. அது மாதிரி பண வரவுகள் இருந்தாலும் அதை வந்து சரியான முறையில பயன்படுத்திங்க. பண விஷயத்துல மற்றவர்களிடம் ஜாமீன் போடுறது எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுங்க. கால்கள், எலும்புகள், நரம்பு பிரச்சனைகள் ஒரு கவனமா இருங்க. திடீர் பணம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், அடுத்தவர்கள் பணம் உங்க கைக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு உள்ள இருக்குங்க உங்களுக்கு. அது மாதிரி பொதுநல சேவை பண்றவங்க, தொண்டு நிறுவனங்கள் வச்சு நடத்துறவங்களுக்கு நற்பெயர்கள் கிட்டக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. உங்க குடும்ப விவகாரங்களையும் உங்களோட அந்தரங்க விஷயங்களையும் மற்றவர்களை நீங்க எப்போதும் பகிர்ந்துக்காம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கூடா நட்பு கேடில் முடியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய நட்பு வட்டாரங்களை பார்த்து, நல்லவங்க கெட்டவங்களை பார்த்து அவங்கள வந்து நீங்க வந்து தேர்ந்தெடுத்து அவங்கள பழகுங்க. அவங்களோட இந்த விஷயங்களும் நீங்க வந்து உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை ஷேர் பண்றதெல்லாம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் உங்கள்கிட்ட பாராமுகமாக இருந்த உங்க குடும்ப உறுப்பினர்களும் சரி, உங்களுடைய நல்ல நட்பு வட்டாரங்களும் சரி, இனிமேலுக்கு உங்களை பத்தி அறிந்து கொண்டு உங்களை நீங்க நல்லவங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வர ஆரம்பிச்சுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திட்டமிட்டு நீங்க எந்த செயல்களையும் செயல்படுத்துனீங்கன்னா கண்டிப்பா அனைத்து நீங்க வெற்றி பெறலாம். அது மாதிரி நீங்க புதிதாக ஆரம்பிக்கிற விஷயங்கள்ல பத்தி பயப்படுவீங்க, ஒரு பயம் இருக்கு மனசுல. ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க அந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்ததுனால இதை நம்ம ஆரம்பிக்க சக்சஸ் பண்ண முடியுமா, இது வெற்றி கிடைக்குமா, நம்மளால இதுல வந்து மீண்டு வர முடியுமான்னு ஒரு பய உணர்வு எடுத்துட்டு அந்த பயமே வேண்டாம். கண்டிப்பா நம்பிக்கையோடு நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அதுல வந்து நீங்க பெரிய வெற்றியாக காணலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட புத்திசாலித்தனம் உங்களுக்கு பெரிய முதலீடு. பெரிய நீங்க முதலீடுனா பணத்தை காசு நீங்க முதலீடு பண்றீங்கன்னா உங்களோட புத்திசாலித்தனம் உங்களோட பெரிய முதலீடா உங்களுக்கு இருக்க போகுது. விவசாயம் வந்து இந்த செழித்து மகசூல் வர ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது. அது வந்து போதை வஸ்துகளுக்கு சரி, சின்ன பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி, போதை வஸ்துகளுக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையாயிட்டீங்கன்னா கண்டிப்பா அது வந்து நீங்க மீண்டு வரவே முடியாது. தொடர்ச்சியான கதையா அது போயிடும். அதனால நீங்க யாரா இருந்தாலும் சரி அந்த மாதிரி நட்புகள் இருந்தா கண்டிப்பா அவங்களை நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீ நாகநாத சுவாமி ஆலயம் மன்னார்குடியில இருக்கிற பாமணியில இருக்கு ஆலயம், அங்க போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க. இந்த மாதிரி விநாயகர் வழிபாடு, விநாயகர் வழிபாடா பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயில் ஆலயங்களுக்கு நீங்க ஒரு முறை போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்க வாழ்வில் இந்த வருடம் இனிமையாகவும் வாழ்வில் ஏற்றமாகவும் இருக்கும் என்பது ஐயமில்லை. நன்றி, வணக்கம். மிக அருமை மேடம், வாழ்த்துக்கள், மிக சிறப்பு. ஓகே, நீங்க மீட் போட்டுக்கோங்க. அடுத்தபடியா சுமதி மேடம், நீங்க பேசுங்க. மேடம் கடகராசி பலன்கள் பத்தி சுமதி மேடம் பேசுங்க. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ராசி பாத்தீங்கன்னா கடகராசி. இது வந்து கடகராசிக்கு இந்த அதோட எப்படி இருக்குன்னா சில டிப்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். கடகராசிக்காரங்க இந்த வருடம் வந்து புனித நதிகள்ல நீராடுறது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். இந்த கடகராசி பாத்தீங்கன்னா இந்த 5 வருஷமா அழக்கூட என்கிட்ட தெம்புலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த கடகராசிக்காரங்க இப்ப இனிமே வந்தீங்கன்னா இந்த கடகராசிக்கு ரொம்ப அருமையா இருக்கு. நான் அப்பவே சொன்னதுதான். புனித நதிகள்ல நீராடுறது, வெளிநாடு வேலை வாய்ப்பு, இவங்களுக்கு எல்லாமே இனிமே தொட்டது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். குரு மட்டும்தான் 12ஆம் இடத்துல வரனால அது மறுபடியும் வக்கரகத்துக்கு போறதுனால மறுபடியும் இந்த கடகராசிக்கு நல்லா இருக்கும் மேடம். தேங்க்யூ மேடம். அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா நமது
தேசிய இணை செயலாளர் துர்கா மேடம் அவர்கள் வந்து கடகராசி பலன்களை பத்தி கூட வராங்க. சுமதி மேடம் நீங்க மியூட் போடுங்க. ஓகே மேடம், கடகராசியில இருக்கிற நட்சத்திரங்களை பத்தி இப்ப நான் பேசுறேன். இப்போ கடகராசியில வர்ற 3 நட்சத்திரங்கள், அதாவது புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த புத்தாண்டு பலன் பாக்குறப்போ இந்த புனர்பூசம் வந்து காலபுருஷனுக்கு 4வது ராசி கடகராசி. இந்த கடகராசியில வர்ற முதல் நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும்தான். இந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க, பொறுப்பான வேலையில இருப்பாங்க, குடும்ப பாரத்தை எல்லாம் ரொம்ப சுமப்பாங்க, அன்பானபடி குடும்பத்தை நடத்துவாங்க, பெரிய 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 நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் எல்லாம் வருது. நல்ல ஒரு பெரிய மகானுக்குரிய சிந்தனைகள் எல்லாம் இவங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் எளிதா நடக்கும். அப்புறம் நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும், நல்ல வருமானமும் வரும். அடுத்து ஆயுள் நட்சத்திரத்தை பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து அஷ்டலட்சுமி கடாட்சி யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். விரயம் விரயம் விரயம், எதுக்கு எடுத்தாலும் விரயம். அப்படி விரயத்தாலேயே அவதிப்பட்டிருந்த ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து விமோசனம் கிடைக்கக்கூடிய ஆண்டுங்க. சூப்பர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ராகு 11ல வர்றதுனால நிறைய செல்வங்கள் வரக்கூடிய நேரம். பேச்சில் மட்டும் ஆனா கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா அஷ்டமத்தி சனி வேற இப்போ விலகி செல்றாரு, அதனால உங்களுக்கு நல்ல காலம் தான். அப்புறம் பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும்னா, பூசம் நட்சத்திரத்தின் அதிபதி வந்து சனி பகவான். 1, 2, 3, 4 பாதத்திலையும் பிறந்தவங்க. இவங்க வந்து வயசுல மூத்தவங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணுவாங்க. வயதானவங்க வந்து இவங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க. அப்புறம் வந்து நல்ல சுகமான அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கிறது. ஆனா ஸ்லோவா தான் கிடைக்கும், வேகமா எல்லாம் நடக்காது. ஏன்னா மெதுவா நகரக்கூடிய கிரகம் சனி இல்லையா. இந்த பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க நீதிமனா இருப்பாங்க. வேலையில இருந்து இவங்களை யாராலையும் இவங்களை தூக்க முடியாது. சிங்கிளா இருந்துகிட்டு எல்லாரையும் ஆட்டி படைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இவங்க. கேட்ட அனைவருக்கும் மகளிர் குழு தலைவர் கனகாம்பாள் மேடம் அம்மாவுக்கும் மிக்க மிக்க நன்றி. வணக்கம். ரொம்ப நன்றி. மிக சிறப்பாக நட்சத்திர பலன்கள் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சிறப்பா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. இப்ப அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோடது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய எங்களது சகோதரிகள் தோழிகள் கூறியதுல எல்லா விஷயங்களுமே கண்டிப்பா நடக்கும். 100க்கு 75%. என்னங்க 75% தான் சொல்றீங்க, 25% என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கோச்சார அடிப்படையில மட்டும்தான் இப்ப நாங்க சொல்லியிருக்கிறோம். ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கிரக அமைப்புகள் தசா புத்திகளுக்கு ஏற்றாறு போல எல்லாமே மாறுபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா. அது இல்லாம ஜனன ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் மீது கோச்சார கிரகங்கள் போகும்போது பலன்கள் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடவோ குறையவோ வாய்ப்புகள் இருக்குது. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது பொதுவான பலன்கள். நம்மளுடைய சேனல்ல மட்டும் கிடையாது, எந்த சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னாலுமே இது ஒரு பொதுவான பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு அஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட கொடுத்து இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்குது, எங்க குடும்பத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த தெய்வங்களை வழிபடும் போது உங்களுடைய வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு வரக்கூடிய நெருக்கடிகள் இருந்தும் நம்ம தப்பிக்கலாம். அதே சமயத்துல வரக்கூடிய வரவுகள் சந்தோஷங்கள் அதை வந்து முழுமையா நம்ம அனுபவிக்கலாம். இல்லைன்னா சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது, சிக்கல்கள்லையும் மாட்டிக்கிட்டு சின்னாபின்னமாகிக்கிட்டு நம்ம உழண்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஜோதிடங்கிறது உங்களுடைய எதிர்காலத்தை கணித்து உங்களுக்கு கூறக்கூடிய ஒரு வழிகாட்டி. இதை நீங்க வந்து சரியான முறையில பயன்படுத்திக்கிறது உங்க கையில தான் இருக்குது. ஓகேங்களா. இப்ப எங்களுடைய அமைப்புகள் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, நானும் ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னம்னா, இந்த கடகராசிக்காரர்கள் எப்பவுமே முக வசீகரம் கொண்டவர்கள், எப்பவுமே புன்னகை மாறாமல் மற்றவர்களை அன்புடன் வரவே
வரவேற்று உபசரித்து செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கடகராசி தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த 5 வருஷங்களாகவே, கடந்த 5 வருடங்களாகவே ரொம்ப படாத துன்பம் கிடையாது. ஓகேங்களா? துன்பப்பட்டு, துயரப்பட்டு, துக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, அத்தனை பட்டுமே நீங்க பட்டுட்டீங்க. இனிமேல் வாழ்க்கையில படுறதுக்கு அவமானம் எதுவுமே இல்ல. ஏன்னா அவமானம் எல்லா இதுவுமே பட்டாச்சு. இன்னைக்கு உசுறு மட்டும்தாங்க மிச்சம் இருக்குது. அதுல நிறைய பேர் காணாமையே போயிட்டாங்க. கடகராசிக்காரர்கள் வந்து வாழ்க்கையிலே எந்த எல்லைக்கு ஓடினால் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினால் சொல்ற மாதிரி கடகராசிக்காரர்கள் அந்த அளவுக்கு அளவுக்கு டச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு உசுரோட இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கடவுளுடைய அனுகிரகமும் பூர்வ ஜென்ம புண்ணிய பலன்கள்னால கொஞ்சம் மீண்டவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஆனா இப்ப இனிமேல்னாச்சும் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா, வாழ்க்கையில ஏற்றம் கொடுக்குமா, மாற்றம் கொடுக்குமா, என் குடும்பம் நல்லா இருக்குமா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா, எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமா, புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமான்னு நிறைய ஏங்கிட்டு இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில இனிமேல் கண்டிப்பா கடந்த காலத்தை விட இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆண்டுதான் சொல்லணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்படிங்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நீங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும். வேற ஒண்ணும் கிடையாது. முன்ன இருந்ததை விட பெரிய பிரச்சனைகள்லாம் பெருசா இல்ல. இருந்தாலும் நீங்க உங்களை நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா உணவு விஷயத்துல முக்கியமா வெளியில போய் சாப்பிடுற வாட்டர் ஆகட்டும், சாப்பாடாகட்டும், ஃபுட் பாய்சன் ஆகும், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும், ஒவ்வாமை கொடுக்கும், வாமிட்டிங் சென்சஸ், மயக்கமான சூழ்நிலைகள் இதெல்லாம் நிறைய கொடுக்கும். அடுத்தது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். அதையும் நீங்க பாத்துக்கணும். வார்த்தைகளில் கவனம் தேவை. நீங்க எந்த அளவுக்கு அன்பா நல்லா பேசுவீங்களோ, இப்ப என்ன பண்றாரு, பாகிஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்து உங்களுக்கு டக்குன்னு பேச வைக்க வச்சிருவாரு. அதனால வார்த்தைகள்ல கவனம். இன்னொன்னு, வாக்கு கொடுத்துட்டோமே அப்படிங்கிறதுக்கோசரம் ஓடி போய் எங்களுக்கு செய்வீங்க. அத நீங்க வாக்கே கொடுக்காதீங்கன்னு சொல்றேன் நானு. கொடுக்காமயே செய்யுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இதுக்காக வாக்கு கொடுத்துட்டு இரவு பகல்னு பார்க்காம அதுக்காக ஓடிக்கிட்டே இருப்பீங்க. உங்க ஹெல்த் ரொம்ப முக்கியமானது. இதை எல்லாமே மே மாசத்து வரையிலும் கொஞ்சம் அமைதியா இருங்க. மே மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய காலகட்டங்கள், அதே சமயத்துல கவனமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ராகு இது வந்த வண்ணியும் கொஞ்சம் சர்ப்பசாந்தி செஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமும் இதுதான். ஓகேங்களா? ரொம்ப சிறப்பு. ஏன்னா குரு வந்து குரு பயிற்சி ஆயிருவாரு. அடுத்தது சனி பயிற்சி ஆயிடும், ராகுகேது பயிற்சி ஆயிடும். இந்த முக்கியமான கிரகங்கள் எல்லாம் பயிற்சி ஆன பிறகு உங்களுடைய வாழ்க்கையில புதிய அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அப்புறம் உங்களை உதாசனப்படுத்த வேண்டிய எல்லாருமே உங்களை தேடி வந்து பேசுவாங்க. உங்களை வந்து வேண்டான்னு சபையில இருந்து ஒதுக்குனவங்க உங்களை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து விஐபி சேர்ல உட்கார்ற அளவுக்கு வைப்பாங்க. பிரிஞ்சு போன கணவன் மனைவிகள் எல்லாருமே ஒன்று சேரக்கூடிய புரிதல் ஏற்பட்டு இனிமேல் வந்து நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கலாம், போனது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேரக்கூடிய காலகட்டமா இருக்கும். புதிய திட்டங்கள், புதிய செயல்பாடுகள், புதிய கூட்டணின்னு சொல்லிட்டு உங்களுடைய லைஃப்ல புதிய மாற்றத்திற்குண்டான நேரம் இந்த காலகட்டங்கள் தான். அதனால பயப்படாம நீங்க நல்லா இருப்பீங்க. அது இல்லாம உங்களுக்கு நிறைய நைட்ல தான் சிந்தனைகள் அதிகமா இருக்கும். ஏன்னா சந்திரன் இல்லையா, நைட்ல தான் நிறைய யோசிப்பீங்க. புது புது திட்டங்களை வந்து உருவாக்குவீங்க. கண்டிப்பா அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொடுக்கக்கூடியது. பரிகாரங்கள் அப்படிங்கிற பார்க்கும்போது ஆன்மீக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ விமான பயணம் மேற்கொள்ளுங்க. அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தது 3 மாசத்துக்கு ஒரு தடவை எங்க சகோதரிகள் சொன்னது போல கடல் நீர்ல போய் குளிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் எவ்வளவு ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அது காணாமையே போயிடும். அடுத்தது வந்து முதியோர் இல்லத்துக்கு சென்று ஒரு நாள் ஃபுல்லா அங்கிருந்து சேவை செஞ்சுட்டு வாங்க. அல்லது அந்த முதியோர்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சுட்டு வாங்க. அன்னதானம் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நீருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வத்துக்கு பலி கொடுத்து அதுக்குண்டானது ஒண்ணு செய்யுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில திருப்பு முனையா இந்த வருடம் இருக்கும். இது எந்த அளவும் மாற்று கருத்து கிடையாது. வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றியுரை கூறுவதற்காக நமது ரேவதி மேடம் அவர்கள் நன்றி கூறுவார்கள். அழகான ஒரு மாலை பொழுது. அந்த மாலை பொழுதுல முத்துக்களாக எங்களுடைய மகளிர் குழு தலைவியிலிருந்து சக பதவியில இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி, அதாவது
ஒரு ராசிக்கு இவ்வளவு பெண்கள் வந்து ஜோதிட துறையில இருந்து அதுவும் வந்து ஒற்றுமையோட ஒரு பலனை சொல்லி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுத்திருக்காங்க. அதே போல வரக்கூடிய நெகட்டிவ்னஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிப்பையும் கொடுத்திருக்காங்க. சோ அதே போல இனி வரக்கூடிய ராசிகள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இன்னைக்கு நம்ம கடகராசியை பத்தி பேசியிருக்கோம். இன்னும் 8 ராசிகளை பத்தி பேச போறோம். இந்த வீடியோவை பாக்குறவங்களும் சரி, கேட்கறவங்களும் சரி, ஜோதிட துறையில இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு இன்று வருகை புரிந்து கடகராசியை பத்தி பேசின அத்தனை தோழிகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மகளிர் கூட்டமைப்பு சார்பாக சொல்லுறேன். நன்றி. நன்றி, வணக்கம்.